நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. என்னடா பதில் பேச மாட்டேங்கிற? சொல்லு. ஆமா தானே? இங்க பாரு, நானும் ரொம்ப நேரமா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். நிஜமா சொல்றேன், ரொம்ப சூடேத்துன்னு வச்சுக்க மண்டைக்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசி என் கலையை பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன்னு வச்சுக்க, அந்த நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்ன அது கார்த்தி, வேற ஒன்றும் இல்லை. அது என்னமோ தெரியல, உன்னை சீண்டாம என்னால் இருக்கவே முடியல. அதுவும் நீ பக்கத்தில் வேற இருக்க. உன் ஆசை காதலி எனக்கு பொண்டாட்டியாக போறா. ஸோ அதெல்லாம் நீ கூட இருந்து பார்க்க போறீல, அதெல்லாம் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே அப்படியே மனசுக்குள்ள எவ்வளோ அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடா மாப்பிள்ள. இப்போ ஏன் தெரியுமா இதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன்? ஏன்னா உன் காதலி என் பொண்டாட்டியாக போறா. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஒருவேளை சிச்சி சிச்சி செஞ்சிருக்க மாட்டேன், இருந்தாலும் கேட்குறேன், சொல்லுடா. டேய் டேய் கார்த்தி, ம் உன்னதானடா கூப்பிட்டுட்டு இருக்கேன். அங்கிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை பாரு. அது கேக்குது, சொல்லு. நான் பேசுறது உனக்கு காதல கேட்கும்னு எனக்கு தெரியும். என் ஃபேஸை பாரு, என் பக்கத்துல வா ஃபர்ஸ்ட். போ கலை, சும்மா இரு. பாத்தியா, அப்ப கலைமா பேச்சுக்கு என்ன மரியாதை? இப்ப வரப்போறியா இல்லையா? ஏய் கார்த்தி, ஏய் இது என்னடா ஃபேஸு? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நான் சொல்றது எதையுமே நீ காதுல வாங்க மாட்டியா? போக்கலை, நீ இழுத்துட்டு வந்தனாலதான் நான் சும்மா வந்தேன். இல்லைன்னா அவனுக்கு 2 அறை கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஏன்டி இப்படி பண்ற? இங்க பாரு, இப்ப நீ அடிச்சிட்டா மட்டும் அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிருமா? சொல்லு பார்க்கலாம். தப்பு தான். தப்பு தப்புன்னு தெரிஞ்சு பண்றானே, அப்ப அவன் எவ்வளவு கேவலமானவனா இருப்பான். நீ அப்படி யோசி. ஏய், நான் தப்பா எதையும் சொல்லல. அவன் பண்ணது தப்பா சரியா நீயே சொல்லு பார்க்கலாம். அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா, ஒரு நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்திருந்தா அவன் அப்படி ஒரு தப்பை செஞ்சிருப்பானா? சொல்லு பார்க்கலாம். லேடிஸ் டாய்லெட்ல உள்ள நேம் போர்டு எடுத்து ஜென்ஸ் டாய்லெட்லையும், ஜென்ஸ் டாய்லெட்ல உள்ள நேம் போர்டு எடுத்து லேடிஸ் டாய்லெட்லையும் கொண்டு போய் வச்சிருக்கானே, அப்போ அவனுக்கு அறிவு இருக்குமா இருக்காத? சொல்லு பார்க்கலாம். இது யாருக்கு தான் கோவம் வரும்? சொல்லுடி. இங்க பாரு கார்த்தி, அந்த பையன் பண்ணது தப்பு தான். என்ன, அவன் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனத்தில் பண்ணிட்டானே வச்சுக்கோ. என்ன, அது தப்பு தான். அதை நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். அதுக்காக அவனை போய் நீ கோவப்பட்டு அடிக்கலாமா? நீ அடிச்சிருவட அவனை. உன்னோட கோவம் அந்த டைமில் வந்து அவனை அடிக்கணும், அவனை வந்து ஏதாவது பண்ணணுங்கிறத நீ நினைக்கிற. நீ அடிச்சிட்டா மட்டும் அவன் திருந்துவா நீ நினைக்கிறியா? நம்ம ஒரு தப்பு செஞ்சோன்னு வச்சுக்கோயேன், அதை நம்மளாம் என்னைக்கு உணர்ந்து திருந்துறோமோ அப்போ தான் அந்த தப்பு, நம்ம செய்கிற தப்பு நம்ம தப்புனே உணர்வோம். இன்னொருத்தவங்க அடிச்சோ சொல்லியோ அட்வைஸ் பண்ணியோ ஒருத்தவங்க திருந்துனா திரும்ப அந்த தப்பை செய்ய தான் செய்வாங்க. என்ன, எதுவுமே தனக்கு வந்தாதான்டா, புரியுதா? நீ இப்போ கோவப்படுறியே, இந்த கோவத்தினால யாருக்கு லாஸ்ன்னு நினைக்கிற? உனக்கு தான். இங்கே பாரு, முதல்ல மூஞ்சியை நார்மலாக வை. நீ இப்படி வைக்காத, எனக்கு இது பிடிக்கல. தயவு செஞ்சு எப்பயும் என் கார்த்தி எப்படி இருப்பானோ அப்படி இரு. நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன். இந்த இதை நீ என்றைக்குமே மறக்கக்கூடாது, சரியா? உனக்கு எப்போ கோவம் வந்தாலும் சரி, இதை நீ மனசுக்குள்ள நினச்சின்னு வச்சுக்கோ, உன் கோவம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். புரியுதா? இது கலைமோட கட்டளையும் கூட. ஓகேவா? உனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, யார் மேலேயும் என் மேலேயும் உனக்கு கோவம் வந்தாலும் சரி, நீ என்ன தெரியுமா பண்ணுற? ஒரு நிமிஷம் நீ கோவப்படும் போது உன் முகத்தை போய் கண்ணாடியில் பாரு. உனக்கே சீங்கிற மாதிரி இருக்கும். என்ன, நம்ம மூஞ்சி அவ்வளோ கேவலமாக இருக்கும். நம்ம மூஞ்சி வந்து கோவப்பட்டோன்னு வச்சுக்கோ. நான் அதாவது சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கும் கோவப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த சிரிச்சிட்டு இருக்கும் போது போய் கண்ணாடியை பாரு, உனக்கே பிடிக்கும். அதே கோவப்படுறப்ப பாரு, உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஏன்னா நம்ம மூஞ்சி அழகாக இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கோவப்படாத, கோவப்படணும். அதாவது எந்தெந்த விஷயங்களுக்கு கோவப்படணுமோ அந்த விஷயங்களுக்கு தான் கோவப்படணும். என்ன, எல்லா விஷயங்களுக்கும் கோவப்படக்கூடாது. புரியுதா? இப்போது நீ அந்த பையன் மேலே பட்டது கோவம், நியாயமான கோவம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீ வந்து என்ன பண்ணணும், அந்த சமயத்தில் அந்த பையனுக்கு நீ எடுத்து சொல்லி புரிய வச்சுருந்தா அது சரி. அதை மீறி நீ அடிக்க போகிறதெல்லாம் தப்பு தானே. அப்படி அதை செய்யலாமா? எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்தி, உன்னால் கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. என்ன, இத்தனை வருஷம் உனக்கு லவ்வராக இருக்கனே, என்னால் அதை கூட புரிஞ்சுக்க முடியாதா? ஆனால் சொல்கிறேன், ஓகேவா? கோவப்படக்கூடாது. இனிமே என் கார்த்தி எதுக்காகவும் கோவப்படக்கூடாது. அப்படி கோவம் வந்துச்சுன்னா இந்த கலைமாவை கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் நினை, அந்த கோவம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். புரியுதா? சரிடா, இனிமே உனக்கு கோவம்
பார்க்கும்போது நீ கலைமாவையும் அவ சொன்ன வார்த்தையும் நினைப்பேன். ஐ லவ் யூடா. அப்படி டூடி செல்லும். மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்புதான் சொந்தமே. நீ பார்க்காம போனாலே கிடையாது மறு சென்மமே. என்னடா நான் கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட இருந்து பதிலே வரலையே, ரொம்ப நேரமா ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா சொல்லு. ஆமா தானே? இங்க பாரு, எந்த பிரச்சனையும் வேணான் இருக்கேன். தயவு செஞ்சு நீ சீண்டாத, மரியாதையா போயிரு. அவ்வளவுதான் உனக்கு. ஏய், என்னால் அப்படிலாம் போக முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஏன்னா கலை எனக்கு பொண்டாட்டியாக போறா. ஸோ எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியணும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லுடா, அவ உனக்கு லவ்வரா இல்லை பொண்டாட்டியா? ஏய், அடங்கு. என்ன கலை எதுவும் பேச மாட்டேங்கிறா? நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியோ? என்ன பேசிக்கிட்டு இருந்த? வெக்கங்கட்ட நாயே, அடங்கவே மாட்டியாடா நீ எல்லாம். ஏய், என்ன வாய் ஓவரா இருக்கு? இதுதான் கலை, இதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். இவன் பேசின பேச்சுக்கு ஆசிட்ட ஊத்தி கொளுத்தணும். அவ்வளோ கோவப்படுத்துற எனக்கு. பேசாம இருடி. இங்க பாரு, நான் அமைதியா தான் இருக்கேன். அதனால அமைதியா இருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத, சரியா? என்ன பேசிட்டு இருந்த? வெக்கங்கட்ட நாயே, நீலாம் அடங்கவே மாட்டேன், திருந்தவே மாட்டேன் நீ எல்லாம் கொஞ்சம் கூட. இங்க பாரு, ஏன் கார்த்தியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. என்ன? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நாளைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போவாராமா இவர். அதுக்கு முன்னாடி அவள் லவ்வர் கிட்ட உனக்கு அவள் லவ்வராக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் வந்து கேட்பாராம்மா. உன்னையெல்லாம் கவின், என்னால் நம்பவே முடியல. கலையா பேசிட்டு இருக்கா. இப்போதானே உள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தா. கவின், என்ன நடக்குது? இல்லை நான் கனவு காண்டுட்டு இருக்கனா? சேம் சுச்சுவேஷன், பட் எனக்கும் எதுவும் புரியல. வெயிட் பண்ணு, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாரு, நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துட்டு போயிடுவேன். என்ன? ஆனால் என் கார்த்தி பற்றி ஏதாவது பேசுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. என் கார்த்தி கால் தூசிக்கு நீலாம் வருவியாடா? எங்கள் காதலை கொச்சப்படுத்தி பேசுகிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ நல்லவனா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், அவ்வளோ நல்லவனான்னு கேட்குறேன். என் கார்த்தி பற்றி பேசுகிறதுக்கெலாம் ஒரு அருகதை வேணும். என்ன? அதெல்லாம் ஓங்கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? வாயை பொத்திக்கிட்டே இருக்கணும். எங்கள் காதலை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாருடா ஃபஸ்ட்டு? எவ்வளோ கேவலமா, அசிங்கமா! ஐயோ, உன்னையெல்லாம் என்ன பிறவின்னு சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலை. என்ன அந்தளவுக்கு கேவலமாக சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. எதுவும் பேச முடியாத நிலைமையில இருக்கேன். டே நாயே, உண்மையான காதலுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கேட்டியே இவங்கிட்ட? என்ன வார்த்தை கேட்ட? எவ்வளோ கேவலமா? அவள் உனக்கு இப்போ லவ்வராக இருந்தாளா இல்லை பொண்டாட்டியாக இருந்தாளா? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டியே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? காதலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைடா நாயே. வெறும் பால் உணர்ச்சிகளால் தூண்டப்படுற காதலும் உண்மையான காதல் கிடையாது, சரி? அதெல்லாம் உன்ன மாதிரி கேவலமான நாய்க்கு. ஆனால் எங்களோட காதல் எப்படி தெரியுமா? இதோ இங்கே இந்த இதயம் இருக்குது பார்த்தியா? இங்கே இருக்குது எங்களோட காதல். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ கேவலமாலாம் நாங்கள் ஒன்றும் கிடையாது. நான் பேசுறது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீ பச்சையாக பேச வைக்காத, அசிங்கமாக பேசிடுவேன். இதைத்தான் கவின், இதைத்தான் நான் அவகிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் ஏன் அவள் அப்பா அப்படி நடந்துக்கிட்டா? இப்போ ஏன் அவங்க காதலை பற்றி இந்த சூர்யா தப்பாக பேச இப்படி நடந்துக்கிறா? ஒன்றுமே புரியல கவின். ஆனால் கலை மனசில் ஆழமான காதல் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. அவள் ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக அவள் மனசெலவில் பட்ட ஒரு வேதனை, ஒரு துயரத்தினால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு எனக்கு புரியுது. அது என்னன்னு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும். எனக்கு தோணுனா அதே யோசனை தான் எனக்கும் தோணுச்சு. பட் இதில் ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது, கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? யூ டோன்ட் வரி. செம்ம. ஒரு உண்மையான காதலுக்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவும் கிடையாது. இதுக்கு போய் அவன் தூக்கில் தூங்கலாம் நாய். ஆனால் ஏன் கலை சிஸ்டர் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்டி இப்படி பார்க்குற? நான் என்னடி பண்ணுனேன்? தயவு செஞ்சு இப்படி பார்க்காத, சரியா? எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது. பேச மாட்டேன், ஆளு மூஞ்சியும் உன்னையெல்லாம் பார்த்து ஏதாவது சொல்லிட போறேன். நான் என்ன சொல்றேன் அதை கேளு. ஏ, தொட்டு தாடி கட்டியிருக்கண்டி, கொஞ்சமாவது புருஷங்கிற மரியாதை கொடுடி. என்ன தொடாம நான் தாலி கட்டினேன்? டேய், என்ன பேச விடுறா, இல்லைன்னு வச்சுக்கோ அப்படிங்கிறது கீழே தள்ளி விட்டுருவேன். செஞ்சாலும் செய்வேன், சொல்லு. நாம ஏன் இந்த சூர்யாவை கடத்தக்கூடாது?
ஓ சரி சரி கடத்தி. நான் என்ன உங்க கூட ஹனிமூன் போறதுக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்னு தெளிவா கேளு சரியா? அவனை கடத்திட்டா கலை அவனை ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாள. அப்ப கலையோட உண்மையான ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்படி சொல்றேன். பிரீத்தி பிரீத்தி ஏய் என்னடா பிஜிஎம் எதுவும் சரியில்லையே. ஏய் எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல பிரீத்தி, ஹனிமூன்னு சொன்னியா, அதான் ஒரு மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஹனிமூன் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து சொன்னேன். அந்த பேச்சுக்கும் இந்த பிஜிஎம்முக்கும் சம்பந்தம் இல்லையே. என்ன வர வர ஒன்றும் சரியில்லை. என்ன இது என்னடி வம்பா இருக்கு? நீ தானடி ஆரம்பிச்சு விட்ட ஹனிமூன்னு சொல்லி. ஐயப்பா சாமி, உன்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோ, ஏன் பைத்தியமாகி பரலோகம் தாண்டி போகணும் நானு. இப்பயும் ஒண்ணு கேட்டு போகல. சும்மா லைட்டா அப்படி காலை மட்டும் தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே குப்பரக்க சாஞ்சிருவேன். நேர பரலோகம் தான். மே ஐ ஹெல்ப் யூ? இல்ல என்ன பிரீத்தி, எப்போதுமே மாமனை பார்த்து முறைக்க மட்டும் தான் செய்வியா? கொஞ்சமாவது லவ்வோட சிரிடி. எப்ப பார்த்தாலும் இப்படி முறைச்சேன்னு வச்சுக்க, ஒரு மாதிரி பீதிய கிளப்புது இல்ல கலை. கார்த்தி, நம்ம காதல அவன் கொச்சப்படுத்தி பேசினான்டா. அதுக்காக தான் அவனை அடிச்சேன். நம்ம காதல் எவ்வளவு புனிதமானது, அதை எவ்வளவு கேவலமா பேசுறான். அதுக்கு தான் அவனை அடிச்சேன். என்ன மன்னிச்சிரடா. உன்னை மூஞ்சியை பார்க்க கூட நான் தகுதி இல்லாதவன். நான் வரட்டா கார்த்தி. அந்த கடவுளும் நம்மளோட உண்மையான காதலும் சேர்ந்து இந்த கேடு கெட்டவன்ட்ட இருந்து என்னை காப்பாத்தாதான் நீ ஏங்குறேன்டா. ஏங்குறேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்குறேன். உன்னை நான் காயப்படுத்தினதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க தண்டனையை பார்த்தியா? எவ்வளோ கேவலமா பேசுறான்னு. நம்ம காதல கொச்சப்படுத்தி பேசுறான்டா. உன்னையும் அசிங்கப்படுத்தி என்னையும் அசிங்கப்படுத்தி இவனுக்குள்ள டல்லஸாவே வரக்கூடாதுடா. நீ ஏன் கலைடி கார்த்தியோட பொண்டாட்டின்னு கரெக்டா நிரூபிச்சிட்ட பாத்தியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம காதல் கண்டிப்பா தோத்து போகாது. ஐ லவ் யூ சோ மச் மை ஸ்வீட் பொண்டாட்டி. அர்ச்சி கருமா சிரிப்ப மாத்து. நீ சிரிக்கிற சிரிப்ப பார்த்தா நெஜ பேயே வந்து தெரிச்சு ஓடிடும் போல ஆளு மூஞ்சியும். நம்மளா பேய்டா, பேய் மாதிரி இருங்கடா. டேய் அண்ணா, இந்த Dress போட்டுக்கவே முடியலடா. எப்படா போட்டுக்கிட்டு நிக்கிற? ஏய் நையின்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. சஞ்சனா எவ்வளவு வேலை கொடுத்திருக்காங்க, வாங்க போகலாம் உள்ள. டேய் அண்ணா பையா, இந்த பேய் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்லடா. உன் குடும்பத்துல எல்லாருமே அழகுதான்டா தம்பி பையா. நான் உனக்கு புதுசா வேற சொல்லணுமா? இவங்க எல்லாம் பொறாம பிடிச்சவங்க. வாடா தம்பி பையா போவோம். நீ எம்பிட்ட அழகு தெரியுமா? எவ்வளவு அழகா என்னை பாக்குற. டேய் அண்ணா, அப்ப நானு நீ என்னோட பாசமான தங்கை. உன்னை நான் என்னைக்காவது விட்டு கொடுத்துருக்கனா? வா அண்ணன் தோள் மேல சாஞ்சுக்கோ. என்னதவன் செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆயி புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. அண்ணன் தம்பி பாசத்துல பேனால ஊத்தி விட. சரி சரி வாங்க, சில தெருநாய்களா பொறாம பிடிச்சி அலையுதுங்க, வாங்க உள்ள போகலாம். டேய் அண்ணா பையா, நான் ஒரு பாட்டு பாடவா? பாட்டு பாடினா செருப்பு கொட்டியே மூஞ்சில அடிப்பேன். அண்ணா, நான் பாட்டு பாடுவேன். இவனை வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்றான். அவன் ஒரு சாம்பாரு, நீ பாடு. அந்த அறிவிப்பு கண்ண தருவானே, எந்த அறிவிப்பு இன்றி வருவானே. இன்னும் செத்துருடா சீக்கிரமா செத்துருடா, என் வாழ்க்கை உன்னால நாசமா
அண்ணன் தங்கச்சி போசுக்கு நான் அண்ணனை சுடுகாட்டுக்கு போக சொல்லிட்டேன். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, நான் விடுனா அதுக்காக நான் போகவா போறேன்.